2 த்ரில்லர் படத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். 2மே சிம்பிளான கதை தான். ஆனா நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிரும். 2மே மலையாள படம். ஆனா தமிழ் டப்பிங்ல இருக்கு. சேனலுக்கு நீங்க புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சூக்ஷ்மதர்ஷினி. இந்த படத்துல ஹீரோயினா நஸ்ரியா நடிச்சிருக்காங்க. நஸ்ரியாவோட ஹஸ்பண்ட், அப்புறம் ஒரு பொண்ணு. இவங்க ஒரு குட்டி ஃபேமிலி. இவங்க ஏரியால இருக்கிற லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவுக்கு புதுசா ஒரு பையனும் அவங்க அம்மாவும் குடி வராங்க. அந்த அம்மாவுக்கு ஞாபக மறதி இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் பயங்கர டவுட்டா இருக்கு. அதை கண்டுபிடிக்கலான்னு செவரேறி குதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பல உண்மைகள் வெளியே வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்தோட கதை. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக குரூப்ல உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா நமக்கு ஃபன்னாவும் இருக்கும், அதே நேரத்துல த்ரில்லிங்காவும் இருக்கும். இந்த படத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா பாத்துருங்க. டெஃபினட்டா இது ஒரு குட் வாட்சான ஒரு மூவி. நம்ம பார்க்க போற அடுத்த படத்தோட பேரு பொன்மான். இந்த படத்தோட ஹீரோ பாசில் ஜோசப். ஹீரோ ஒரு கோல்டு விற்கிற ஏஜென்ட். எப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு நகை போடுவாங்கல்ல, ஆனா ஒரு சிலர் பேர்ட்ட நகை இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க மொய் பணத்தை மூலமா கொடுத்துருவாங்க. ஆனா என்னன்னா, ஹீரோ ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட் தான். ஹீரோவே இன்னொருத்தங்கள்ட்ட நகையை வாங்கி தான் கொடுப்பாரு. அந்த கடைசியில் இந்த மொய் பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவரோட பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. இதுல ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு நகையை வாங்குறதுக்கு ஹீரோ கிட்ட நகையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா மொய் பணம் நினைச்ச மாதிரி வரல. அதனால காலையில வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையோட ஊருக்கே போயிடுறா. ஆனா அந்த மாப்பிள்ளையோட ஊரு பயங்கரமான ஒரு ரவுடிகள் நிறைஞ்ச ஊரு. அந்த மாப்பிளையும் ஒரு மாதிரி ரவுடி மாதிரி தான் இருப்பாரு. கேட்ட பணத்தை கொடுக்க மாட்டாரு. பயங்கரமா இருக்கும் அந்த ஊரு. ஸோ அந்த ஊர்ல தான் இப்போ ஹீரோ போய் அந்த நகையை வாங்கணும். அந்த நகையை எப்படி தான் வாங்கினாருங்கிறது தான் படத்தோட கதை. நான் இப்போ சொன்ன 2 கதையுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிரும். அப்படி ஒரு த்ரில்லர் படம் தான் இந்த 2மே. நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா பாத்துருங்க. இது மாதிரி வேற ஏதாவது படம் தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னர்ல இருக்கிற படம்னா பார்க்கிங் தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.